டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 2024-25 ஆண்டில் தேர்தல் அறக்கட்டளை வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு 3826.34 கோடி ரூபாய் நிதி. பாஜகவிற்கு மட்டுமே 3157.65 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக நிதி தொடர்பான அறிக்கை ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தகவல். திருப்பத்தூரில் இன்று திமுக வடக்கு மண்டல பாக முகவர்களுக்கான மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அறிவுரை வழங்குகிறார். சேலம் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற சுராஜ் உயிரிழப்பால் சோகத்தில் ஆழ்ந்துள்ள குடும்பத்தினர். மகாராஷ்டிராவில் இருந்து 11 வயதில் பிழைப்பு தேடி வந்தவர், அன்பாக பழகக்கூடியவர் என அக்கம் பக்கத்தார் கண்ணீர். விஜய் த்ரிஷா குறித்து கருத்து தெரிவித்த நைனா நாகேந்திரனுக்கு தொடரும் கண்டனங்கள். பொதுவெளியில் பெண்கள் குறித்து கண்ணியமாக பேச வேண்டும் என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கருத்து. கேரளாவில் சாலை விதியை மீறி இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபரை தடுத்து நிறுத்திய பெண்மணிக்கு குவியும் பாராட்டுகள். போலீசார் நேரில் சென்று கௌரவித்தனர். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் மார்ச் 9ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அமர்வின் போது அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்ட 8 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் முதல் அமர்வு நேற்றுடன் நிறைவு பெற்றது. திருப்பத்தூரில் திமுக வடக்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயிலில் புறப்பட்டு சென்றார். தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியுள்ள திமுக மண்டல வாரியாக பாக முகவர்கள் மாநாட்டை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் திருப்பத்தூரில் வடக்கு மண்டல பாக முகவர் மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். சேலத்தில் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தின் போது சுராஜ் என்பவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மர்ம மரணம் வழக்காக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் நேற்று நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினார். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அன்னதானம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விஜய் த்ரிஷா குறித்து நைனா நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விஜய் குறித்து விமர்சித்த நைனா நாகேந்திரன், விஜய் முதலில் த்ரிஷாவை விட்டு விலகி குடும்பத்தாருடன் இருக்க வேண்டும் என கூறியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், பொதுவெளியில் பெண்கள் குறித்து இதுபோன்று பேசக்கூடாது என்றும் கண்ணியமாக பேச வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உலகெங்கிலும் காதலர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் பூக்களின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருவள்ளூர் மலர்ச்சந்தையில் ஒரு ரோஜாவின் விலை 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மற்ற மலர்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதேபோல் தர்மபுரியில் ரோஜா செண்டுகளின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. பூச்செண்டுடன் சாக்லேட்டுகளை இணைத்து விற்கப்படுவதால் அதனை பலரும் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். டிராஃபிக் போலீஸுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் கேரளாவில் பிரபாவதி என்ற பாட்டி துணிச்சலுடன் சாலையில் இறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோடு பகுதியில் ஸ்கூட்டரை நடைபாதையில் ஓட்டி வந்தவரை அந்த பாட்டி தடுத்து நிறுத்தி சாலையில் பயணிக்க செய்துள்ளார். அவரை பலரும் பாராட்டி வரும் நிலையில் கேரள போலீஸ் உயர் அதிகாரிகள் நேரில் சென்று அந்த பாட்டிக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1280 ரூபாய் உயர்ந்து 1,16,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் 160 ரூபாய் உயர்ந்து 14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,120 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை